வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை. சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேசு சம்போ சம்போ மகாதேவ தேவா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அவமிருத்தாம்சம்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அம்சம்னு வந்தாலே நவாம்ச கட்டத்தை சொல்கிறது தான். அவமிருத்யு அப்படின்னா, மிருத்யுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது மரணத்தை சொல்லக்கூடியதாக, காலதேவனை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவமிருத்யு அப்படிங்கும்போது காலம் தப்பின மரணம், காலம் தப்பின அகால மரணம் சொல்கிறோமா இல்லையா? ஸோ அவமிருத்யு அப்படிங்கிறதுக்கு நேரடியாக அது ஒரு அர்த்தம். அதே போல் பொதுவாக துரதிர்ஷ்டம்னு சொல்லலாம், கஷ்டம்னு சொல்லலாம். இப்படி நமக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள், அவமானங்கள், பழிச்சொற்கள், அது செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி கர்மா, இப்படி பல வார்த்தைகளை அதில் சொல்லலாம். அவமிருத்தாம்சம்னா என்ன? இதில் 12 வகையான அம்சங்கள் உண்டு. 12ன்னு சொல்லாமல் இதை ஒன்று மட்டும் இவர் சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. ஒன்றுனா கூட நாம் பார்க்கலாம். முதல்ல இதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நவாம்சத்தில் எங்கே போகுதுன்னு பார்க்கணும். எங்கே போகுதுன்னு பார்க்கணுன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு இந்த ஜோதிடத்துறையில் இருக்கவங்களுக்கு நவாம்சம் போட தெரிஞ்சிருக்கும். இல்லை தெரியலன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நவாம்சம் போட தெரியலன்னா ஜோதிடரே ஆக முடியாது. ராசியிலே ஒரு கிரகம் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும் இல்லையா? அந்த வீட்டுக்கு 8வது வீடுன்னு ஒன்று இருக்கும். எப்பவுமே 8வது வீடு தான் பிரச்சனைக்கு உண்டான வீடு. உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 8 நம்ம சொல்கிறோமா இல்லையா? 8ங்கிறது பிரச்சனை, விபத்து, கண்டம், நோய், கடன், அவமானம், தற்கொலை, அவச்சொல், இப்படி கண்டாதி தோஷம் செய்யக்கூடியதாக 8ஆம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்படும் போது ஒரு வர்க்க சக்கரத்துலேயும் அதை ஒரு இடத்துல நாம் போய் கண்டுபிடிக்கலாங்க. அதை நாம் நவாம்ச கட்டத்தில் D9 சார்ட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. D9 சார்ட்டில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. பொதுவாக ஒரு கிரகம் தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 8ஆம் பாவத்துக்கு போகும்போது, 8வது ராசிக்கு நவாம்சத்திலே போகும்போது அது அவமிருத்தாம்சத்திலே இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் நட்சத்திரத்தை சொல்லியே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படின்னு நம்ம மேஷராசியில் எடுத்துப்போமே, நவாம்சத்தில் எங்கே வரும்? அதே வீட்டிலே வரும். அதை வர்க்கோத்தமம்னு சொல்கிறது. அஸ்வினி 2ஆம் பாதம் ரிஷபத்தில் வரும். அஸ்வினி 3ஆம் பாதம் மிதுனத்தில் வரும். அஸ்வினி 4ஆம் பாதம் கடகத்தில் வரும். அஸ்வினிக்கு அப்புறம் பரணி 1ஆம் பாதம் சிம்மத்தில் ஆரம்பித்து, பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சிம்மத்தில் 1ஆம் பாதம், கன்னியில் 2ஆம் பாதம், துலாத்தில் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் வரும். அப்போ மேஷராசிக்கு 8வது வீடு எதுங்க? விருச்சிக ராசி. அப்போ அந்த பரணி 4ஆம் பாதத்தில் நிற்கக்கூடிய ஒரு கிரகம் நவாம்சத்தில் எங்கே விழுங்க? தனக்கு 8வது வீட்டில் விழும். இதுக்கு தான் அவமிருத்தாம்சம்னு பேர். இது எல்லா ராசிகளிலுமே இந்த நட்சத்திர பாதங்கள் இருப்பதில்லை. மேஷராசியில் இருக்குது. மேஷராசியில் பரணி 4ஆம் பாதம் இருக்குது. பரணி 4ஆம் பாதம் என்பது நவாம்சத்திலே விருச்சிக வீட்டிலே விழும். வேறு எதையுமே நீங்கள் பாருங்கள், வேறு எந்த பாதம், 9 பாதம் தானே ஒரு ராசிக்கு, எதுவுமே விழாதுங்க. 8ஆம் பாதம், அதாவது விருச்சிக வீட்டில் விழக்கக்கூடிய ஒரே பாதம் பரணி 4ஆம் பாதம் தான். அப்போ இந்த பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு திசாபுத்தி நடத்துது அப்படின்னா நாம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். D9னா பாக்கியம்னு சொல்கிறோமா இல்லையா? நம்முடைய பாக்கியஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடமாக இருக்குது D9 சார்ட். அதனால் திருமணங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதனால தான் திருமணத்துக்கு D9 சார்ட்டை பார்த்து நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த அவமிருத்தாம்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் போது ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணணுங்க? பலன்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுக்கு அடுத்தது எந்த நட்சத்திர பாதம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் எதுவுமே வராதுங்க. ரிஷபராசியில் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் தான் ஆரம்பிக்குது.
2ஆம் பாதங்கிறதே உங்களுக்கு எங்கே போயிடுதுங்க, மகர வீட்டுக்கு போயிடுது, 8ஆம் பாவத்தை தாண்டி போயிடுது. ஸோ அது எதுவுமே வராது. மிதுன ராசிக்கு வந்தீங்கன்னா திருவாதிரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இப்படி கணக்கு போடுங்க. மிதுனத்திலிருந்து திருவாதிரை 1ஆம் பாதங்கிறது எங்கே ஆரம்பிக்கும், தனுசு மண்டலத்தில் தான் ஆரம்பிக்கும், ராகுவோட நட்சத்திரம். அப்போ தனுசில் திருவாதிரை 1, திருவாதிரை 2 எங்கே விழும், மகரத்தில் விழும். அப்போ மிதுன வீட்டிலேருந்து 8ஆவது வீடு எது, மகர வீடு. அப்போ அந்த மகர வீட்டிலே விழக்கூடிய திருவாதிரை 2 என்பது அவமிருத்தாம்சம். இப்படி நான் ஒன்றா சொல்கிறேன். கிட்டத்தட்ட 7 பாதங்கள் அவமிருத்தாம்சத்திலே விழக்கூடிய நட்சத்திர பாதங்களாக இருக்கிறது. இந்த 7 பாதங்களையும் குறித்து வைத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணணுங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் திசாவுகள், ஒரு கிரகம் நின்னாலே கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும். அது திசாபுத்தி நடத்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சச்சரவுகள், விபத்துக்கள், கண்டாதி தோஷங்கள் இப்படி எல்லாமே என்ன பண்ணுங்க, செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். அவமிருத்தாம்சங்கிறது ராசியிலே ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டிலிருந்து நவாம்சத்திற்கு போகும்போது தான் நின்ற வீட்டிலிருந்து 8ஆவது வீட்டிலே போய் விழுந்தால் அவமிருத்தாம்சம் என்று பெயர். கடுமையான கெடுபலங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை மூல நூல்களிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வாங்க. கடகராசியில் ஆயில்யம்ங்கிறது தனுர்மண்டலத்தில் வரும், புதனுடைய நட்சத்திரம். அப்போ அதுலேருந்து 8ஆவது வீடு கும்ப வீடா, ஆயில்யம், அதாவது கடகராசிலேருந்து 8ஆவது வீடு கும்ப வீடு. கும்ப வீட்டில் ஆயில்யம் 3ஆம் பாதம். இப்போ இந்த ஆயில்யம் 3ஆம் பாதமும் அவமிருத்தாம்சம். அப்படியே அடுத்த வீட்டுக்கு வாங்க. சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போட்டுக்கிட்டே வாங்க. 8ஆவது பாவத்துக்கு வராது. அடுத்து கன்னி வீட்டுக்கு வாங்க, அதுலேயும் எதுவும் வராது. அடுத்தது துலாம் வீட்டுக்கு வாங்க. துலாம் வீட்டத்தில் விருச்சிகம் 2ஆம் பாதம், அதாவது விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம். துலாத்துக்கு 8ஆவது பாவம் எதுங்க, ரிஷபராசி. அப்போ இந்த விசாக 2ஆம் பாதம் என்பது அவமிருத்தாம்சமாக மாறுகிறது. தான் நின்ற வீட்டிற்கு 8ஆவது வீட்டிலே போய் நவாம்சத்திலே விழக்கூடியதாக இருக்கிறது. விசாகத்துக்கு அடுத்தது வந்தீங்கன்னா என்ன இருக்குங்க, மூலா நட்சத்திரத்துக்கு வாங்க. மூலம் 4ஆம் பாதம். மூலம் ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கா, அதுலேருந்து 8ஆவது வீடு கடகராசியா. அப்போ மூலம் 4ஆம் பாதம் நவாம்சத்தில் கடக வீட்டில் விழுது. அப்போ மூலம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணுங்க, சோதனைகளை செய்யும். ஸோ இப்படி தான் இந்த ராசிக்கும் நவாம்சத்துக்கும் உள்ள தொடர்புகளை எடுக்க வேண்டும். இது கடுமையான பாக்கிய குறைபாடை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஏன்னா பாக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் D9 சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே உங்களுடைய லக்னத்துக்கு இந்த விழுந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கு 6, 8, 12 போய் என்ன பண்ணக்கூடாது, லக்னமே விழக்கூடாது. அப்போ இந்த மூலம் 4ஆம் பாதத்தில் ஒரு லக்ன புள்ளியே விழுந்துருச்சுன்னு வைங்க, அப்போ திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமா இல்லையா? ஏன்னா எங்கே போயிடுது, D9 சார்ட்டில் தனக்கு 8ஆம் பாவத்திலே போய் லக்ன புள்ளி விழுந்து விடும். இந்த மாதிரி எந்த ஒரு வர்க்க சக்கரமாக இருந்தாலும் சரி, ராசியிலே இருந்து 6, 8, 12க்கு அது போகக்கூடாது. கிரகமும் போகக்கூடாது, லக்னமும் போகக்கூடாது. அப்படி தான் என்ன பண்ணணுங்க, கால்குலேஷன் வர்க்க சக்கரங்களை வைத்து செய்ய வேண்டும். இப்போ மூலத்துக்கு அடுத்தது அவிட்டம் 1ஆம் பாதங்க. அவிட்டம் 1ஆம் பாதம் மகர ராசியிலேருந்து 8ஆவது ராசி சிம்மம். சிம்மத்திலே அவிட்டம் 1ஆம் பாதம் ஆரம்பிக்கும். அப்போ அவிட்டம் 1ல் ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது நவாம்சத்தில் 8ஆம் பாவத்திலே போய் விழுந்து விடுகிறது. அதே போல் உத்திரட்டாதி 3ஆம் பாதம். உத்திரட்டாதிங்கிறது சிம்மத்தில் ஆரம்பிக்கும். 1, 2, 3 துலா ராசியிலே விழுந்துவிடும். துலாம் என்பது மீனத்திற்கு 8ஆவது ராசி. ஆக இந்த நட்சத்திரங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முதல்லேருந்து சொல்கிறேன். பரணி 4, திருவாதிரை 2, ஆயில்யம் 3, விசாகம் 2, விசாகத்துன்னு வந்துட்டிங்கன்னா மூலம் 4, அவிட்டம் 1, உத்திரட்டாதி 3. இதெல்லாம் அவமிருத்தாம்சம் என்று பெயர். இதிலிருந்து நமக்கு கிரகங்கள் திசாபுத்தி நடத்தும்போது D9 சம்மந்தப்பட்ட, அதாவது பாக்கியஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. நமக்கு நல்லாவே போயிட்டுருக்கோம். திடீர்னு தசாபுத்தி மாறும், திசை மாறும், புத்தி மாறும், ஏதோ ஒன்று மாறும். திடீர்னு நமக்கு கிடச்சிட்டு இருந்த அந்த யோகங்கள்லாம் பங்கப்படும். நல்லாவே போயிட்டு இருந்தேன், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையம்மா. திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆகும், திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகும், திடீர்னு எதிர்பாராத சம்பவங்களை நடத்தி காட்டும். அப்போ புத்தி மாறும்போது என்ன ஆகுதுங்க, சம்பவங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது.
அப்போ நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்திலிருந்து, இந்த ஆகாத நட்சத்திர பாதங்களிலிருந்து ஒரு கிரகம் திசை புத்தி நடத்துகிறது என்று அந்த காலகட்டம் வரும்போது நிச்சயமாக என்ன ஆகுங்க, பாக்கியஸ்தானம் வலுவிழக்கும். அப்போ நாம் அதை அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. அந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட லாஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் பணம் விட்டுருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். விபத்து கண்டங்களை சந்திப்பதை பார்க்கிறேன். நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதை நான் தினசரி பார்க்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இது முக்கியமாக ஒரு விஷயமாக இருக்கும் என்பதற்காக இந்த பதிவினை நான் இங்கே செய்கிறேன். அதனால் அவமிருத்தாம்சம் என்றால் அந்த காலகட்டத்திலே நாம் கொஞ்சம் உஷாராகிக்கணுங்க. நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது, வண்டி வாகனில் ஜாக்கிரதையாக போகணும். சார் எனக்கு அஷ்டமச்சனி இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார், திடீர்னு பிரச்சனை வந்துருச்சு சார், எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க. பார்த்தா அந்த புத்தியிலே மாற்றங்கள் இருக்கும். ஏதோ ஒரு தசை ஓடிட்டு இருக்கும், அதில் புத்திநாதன் மாறி இருப்பார். அவர் வந்து இதில் தான் உள்ள உட்காந்துருப்பார். இத்தனை நாள் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நற்பெயருக்கு இங்கே களங்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். நான் வரும்போதே சொல்லிவிடுவேன், சார் அடுத்த திசா புத்தி மாறப்போகுது. திசையே மாறினா அது ஏகப்பட்ட சிக்கலை கொடுக்கும். புத்தி மாறினாலே அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுங்க, நாம் முன்கூட்டியே வந்து ஜாதகரை எச்சரிக்கை செய்ய வேண்டும். சார் கொஞ்சம் இந்த இப்படி போயிட்டுருங்க, இந்த வருஷம் வரும்போது இந்த பர்டிகுலர் பீரியடில் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் அங்கே வந்து ஜோதிடர் வந்து வெற்றியாளனாக மாறிவிடுவோம். நம்ம வந்து அங்கே ப்ரெடிக்ஷனுங்கிறது அதுதான். ஸோ அப்படி வரப்போகுது. ஏன் நம்மக்கிட்ட எதுக்கு வராங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க தான் வராங்க. சார் இந்த காலகட்டத்தில் சோதனைகள் உண்டு சார், எந்த விதமான புது முயற்சியிலையும் எடுக்காதீங்க, இருக்கிறத அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், புதுசாக எதுவும் தொடங்காதீங்க, செய்யாதீங்க, இருக்கிறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டோம்னா அது எல்லாத்தையும் மீறி ஏதாவது சிக்கலை செய்ய தான் போகுது. இருந்தாலும் நாம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனை கொடுத்துடணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜோதிடம் சொல்லும்போது 100க்கு 100 நம்ம சரியாக பலன் சொல்ல முடியும். அதனால் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இன்றைக்கி ஒரு முக்கியமான ஜாதகம் பார்க்கும்போது இது பார்த்தேங்க, அதனால் உடனே போட்டிருக்கேன். உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க வழக்கம் போல். மேற்கொண்டு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.